அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ ரொம்ப ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் லைட்டாக மழை வர மாதிரி அப்படி மேகம்லாம் மோடம் போட்டு இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க, இங்கேயே இருக்கட்டும். நம்ம இந்த சேவை பயங்கரமாக நொண்டுது, ஏன் நொண்டுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்களும் எதுவும் அட்டி எதுவும் போட்டிருக்கா என்னன்னு தெரில, பயங்கரமாக நொண்டுறான். ஸோ இவனை பிடிச்சி என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். அவன் கால் பயங்கரமாக நொண்டுது. இவன் பிடிக்கிறதே பெரிய கஷ்டமாச்சே. ஸோ இது எதுனால நொண்டுதுங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. காலை ஊண்டவே மாட்டேங்கிறான். காலை நல்லா ஊண்டியே நடக்க மாட்டேங்குது. ஆனால் பயங்கரமாக நொண்டுது, இடிக்குது நல்லா. எல்லாம் வந்து ஆஜராயிட்டாங்க. இவரை முதல்ல பிடிப்போம், பிடிச்சி என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். ஸோ எதுவும் அடி எதுவும் படலை, நல்லா தான் இருக்குது. கால்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் எதுனால நொண்டுது, ஏன் நொண்டுதுன்ட்டு ஒன்றும் தெரியலையே. அடிபட்டிருந்தா ஏதாச்சும் காயமாயிருக்குமே. இந்த சைடு பயங்கரமாக நொண்டுது. சரி பார்ப்போம். மழை வேறு வருது, ஒரு பெரிய மழையாக வருமானு பார்த்தா அப்படியே லைட்டாக தூத்த போட்டுட்டு இருக்கு. பெருசாக வருமானு தெரில. எங்கே போய்ட்டுற? எங்கே போய்ட்டுற? சரி, இப்போ அந்த கோழிக்கு முதல்ல என்ன ப்ராப்ளம்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த சேவலுக்கு அது எதுக்கு நொண்டுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதை செஞ்சு யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் அடி எதுவும் பட்ட மாதிரி தெரில எனக்கு. அதுக்குள்ள மழை வருதுன்னு சொல்லி போட்டு அவசர அவசரமாக போய் காரை கொண்டு போய் மேலே நிப்பாட்டிட்டு வந்தாச்சு. ஸோ அதான் நிற்கிறாப்புல. சார் எங்கள் காலவே உண்டு மாட்டேங்குது. இந்த ஒரு காலை மட்டும் உண்டவே மாட்டேங்குது. நானும் எதுவும் அடி போட்டிருக்குமா அப்படின்னு நானும் பார்க்குறேன். எல்லாம் தூக்கி பார்த்துட்டேன். ரெக்கையெல்லாம் நல்லா தூக்கி பார்த்தாச்சு. அடிபட்டு வந்து ஏதாச்சும் கண்டி இருக்குமே, எதுவும் கண்டவும் காணும். எதுனால நோண்டுதுன்ட்டு தான் தெரிய மாட்டேங்குது. கால்லாம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ஆஹா, மழை வேறு பிடிச்சிருச்சுங்க. மழை நல்லா பிடிச்சிருச்சு. இல்லை அப்படின்னு காலம் எதுவும் வீங்கின மாதிரி தெரில. இது யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள், இதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இது ஏன் இப்படி நொண்டுதுன்னே தெரில. இல்லாட்டி ஒரு கட்டு மாதிரி போட்டு பார்ப்போமா? நாளைக்கு டாக்டர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகணும். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம். சேவல்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்கான், ஆனால் நொண்டுது. ஒரு வேளை இது மேலே ஏறி குதிக்கிறனால அப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. நைட் ஆனால் இது மேலே தானே ஏறி உட்காருது, இப்படி தான் உட்காரும். காலையில் கீழே தான் குதிக்குது. ஸோ அதனால் எதுவும் நொண்டுதா என்னன்னு தெரியல. வேறு எங்கேயும் அடிபட்டுருக்கா? ஏரியாலே எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு அடிபட்ட மாதிரி தெரியல. பார்ப்போம். சத்தியமாக எனக்கு தெரியல. நல்லா இருக்குது கோழி. சேவலாம் நல்லா ஆக்டிவாக இருக்கான், ஆனால் கால் மட்டும் நல்லா நொண்டுது. இது எதுனால நொண்டுதுன்ட்டு நானும் பார்த்தேன். எங்கேயும் அடி எதுவும் படல. காயமாக இருக்கான்னு பார்த்தா காயமும் ஆகலை. எதனாலன்னு தெரியல. எதுக்கும் நாளைக்கு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு பார்ப்போம்.
மழை பிடிச்சிக்கிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் சரியான மழை. லைட்டாக, ரொம்ப பெரிய மழையெல்லாம் சொல்ல முடியாது, லைட்டாக பெய்யுது. சரி, அப்படியே நம்ம நேராக வீட்டுக்கு ஓடிடலாம். போயிட்டு மேலே ஓடிடலாம். இவங்கெல்லாம் இப்போ அவுத்து விட்டோம்னா அவ்வளோதான், செஞ்சிருவானுங்க. எல்லாம் போய் உள்ளே உட்காந்துக்கிட்டாங்க, மலைக்கு ஒண்டிக்கிட்டு உட்காந்துட்டாங்க. கம்முன்ட்டு இவனுங்க பாட்டுக்கு இங்கே இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம போக வேண்டாம். மழை பெருசாக வரும்னு பார்த்தா அப்படியே லைட்டாக 4 தூரிட்டு போயிடுச்சு. ஃபுல்லாக பெரிய மழைலாம் இல்லை, வரும். அடித்த மழைக்கு காலையிலேருந்து அடித்த வெயிலுக்கு அப்படியே மழை பெய்யும். ரோட்டில் புகையை பார்த்தீங்களா, அப்படியே அந்த ஹீட்டை கிளப்பிட்டு விட்டு புகையாக வருது ஃபுல்லாக. பெரிய மழையே பெய்ய மாட்டேங்குது. இப்படி பெஞ்சா என்னத்துக்கு ஆறதுன்னு தெரியல.